நான் உணராமல் இருக்கின்ற வேளையிலே நான் இன்னும் விடுதலையாக்கப்படவில்லை. ஆமென். நாளிலும் ஆவியானவர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நானும் நீங்களும் அவருடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். பாருங்க, அவர்களைப் போல நாங்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் சொல்லுகிறாங்க, ஆண்டவர் சொல்லுகிற, ஐயோ நீங்க விடுதலையாக்கப்பட இல்லை. ஆனா அவங்க சொல்றாங்க, என்ன, நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் ஆபிரகாமின் நிமித்தம் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேனே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல, அங்க ஆண்டவர் சொல்றார். 37வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவாம்? நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாத. பாருங்க, நாங்கள் கிறிஸ்துவினுடைய சந்ததியா இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் எங்களுக்குள்ள என்ன இல்லை? உபதேசத்திலே நிலைத்திருப்பு இல்லை, வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருப்பு இல்லை, வார்த்தையிலே நான் வாழுகின்ற அந்த அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் இல்லாதது நிமித்தமே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீங்களும் இன்னும் விடுதலையாக்கப்படவில்லை. ஆமென். நாங்கள் சுதந்திரவாளிகளாய் இல்லாமல் இருப்பதற்கு காரணமே நானும் நீங்களும் தான். என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய சிந்தை, என்னுடைய அந்த இருதய கடினம், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னவாம்? என் உபதேசத்தில் இடம்பெறாதபடியினால். அங்கே வாசிப்போம், என்னவாம்? என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அதால தான் மேசியா என்று அவர்கள் அறிய இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டோன்னே இவர் நியாய தீர்ப்புக்கு அந்த புஸ்தகங்களுக்கு அவர்களுடைய நடத்துதலுக்கு எதிராக இப்படிப்பட்டவர் ஒருவர் பேசுகிறார் என்று அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அதன் நிமித்தமே தான் ஆண்டவர் அங்கே பேசுகிறார், நீங்கள் இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தையை தேவன் அறிந்ததன் நிமித்தமே. ஆமென். சோ இங்க 38வது வசனத்திலே நாங்கள் வாசிப்போம், நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால், ஆபிரகாமின் நிமித்தம் நாங்கள் அவருடைய சந்ததியாய் விடுதலையாக்கப்பட்டிருப்போமா இருந்தால் ஆபிரகாமினுடைய கிரியைகளை செய்ய வேண்டுமே. நாங்கள் ஆபிரகாமினுடைய கிரியைகளை செய்யவில்லை என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தை அங்கே ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே கண்டதன் நிமித்தமே தான் ஆண்டவர் எப்படி தெளிவாக அங்கே பேசுகிறார். இந்த நாளில் நான் நீங்களும் கிறிஸ்துவினுடைய சந்ததியாய் அவரினாலே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவருடைய கிரியைகளை நான் நீங்களும் செய்கின்றோமா? அவருடைய உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் பேசுகின்றார். நாங்கள் சபைக்கு வருகின்றதே வேதத்தையே நாங்கள் கொண்டு வராமல் அப்புறம் எப்படி நாங்கள் வேதத்தில் நாங்கள் நிலைத்திருக்கிறது? ஆமென். சொல்லுங்களேன். சபைக்கு வர்றது என்னத்துக்கு? ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு பேசப்பட வேண்டும். நாளிலும் நான் வெறும் மனதோடு நான் வர்ற, நான் நிறைவாய் நான் போக வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவனுக்கு தான் ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுமே தவிர, ஐயோ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 மணியாய் நான் சர்ச்சுக்கு போகணுமென்ற அந்த யூஷுவல் மெதட்டோடு நாங்கள் வந்தோம்டா நாங்கள் வெறுமையோடு தான் நாங்கள் போவோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிற இல்லை. எனக்கும் உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதன் நிமித்தமே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரவாளிகளாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. 40வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இதைத்தான் அங்கு ஆபிரகாம் செய்யாமல் இருந்தான். ஆனால் ஆபிரகாமின் சந்ததியோ அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். நானும் நீங்களும் இன்றைய நாளிலும் அவரை கொலை செய்வதற்கு வகை தேடாவிட்டாலும், அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திராவிட்டால், நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட அந்த அனுபவத்தை, அவருடைய இரத்தம் சிந்துதலையே நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த மாலை வேளையிலும் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்ததன் நோக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தரிசனத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த தரிசனத்துக்கு நேராய் நான் நீங்களும் நடந்து செல்வதற்கு தான் இந்த உபதேசத்திலே நாங்கள் நடக்கின்ற வேளையிலே, எந்த வழியிலே, எந்த இடத்திலே, எப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் பேச வேண்டும், எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்கின்ற சத்தியத்தை எங்களுக்கு அறிவூட்டுகின்ற இந்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ யோவான் 8வது அதிகாரத்திலே அங்கே மிகுதியான வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 43வது வசனத்திலே இருந்து நாங்கள் வாசித்தோமானால்,
என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப பாருங்க, தேவன் எங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நானும் நீங்களும் இயேசுவினுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்காத படிக்கு, அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலை நிற்காத படிக்கு, அவருடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முழுமனதோடு கை கொள்ளாமல் போவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட காரணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்காத படிக்க, அந்த வார்த்தையிலே நான் என்னை முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அங்கே என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால், எங்களுடைய அந்த உபதேசத்தை கேட்பதற்கு, அந்த உபதேசத்தை கேட்டு எங்களுடைய மனதை மாற்றுவதற்கு எப்படிப்பட்ட கடினமான காரியங்கள் எங்களுடைய மனதை மாற்றுவதற்காக அங்கே மாற்ற முடியாமல் இருக்கிறது. இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிறது என்றால், அந்த வார்த்தைக்கு நேராக என்னை ஒப்புக்கொடுத்து அந்த வார்த்தையினாலே என்னுடைய சுபாவங்களை, என்னுடைய சிந்தைகளை, என்னுடைய நடவடிக்கைகளை, என்னுடைய பேச்சு வழக்குகளை, என்னுடைய சிந்தைகளை எல்லாவற்றையும் நான் மாற்றுவதற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்ற அந்த ஒப்புக்கொடுத்தலின் அனுபவம் தான் ஒரு மனுஷனை சுதந்திரவாளியாய் கிறிஸ்துவுக்குள்ளே மாற்றுமே தவிர, அல்லாமலே அங்கே எங்களுடைய இருதயத்தை என்னதான் வார்த்தை பேசப்பட்டாலும், என்னதான் இங்கிருந்து வார்த்தை ரேமா பேசப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருதய கடினத்தோடும், அங்கே சிந்தையின் கடினத்தோடும், அங்கே சிறையிருப்பின் அனுபவத்தோடும் புறையுடைய கடினைப்படுத்தி கொண்டு இருந்தோமானால் நாங்கள் இன்னும் சுதந்திரவாளிகளாய் அல்லாமல் நாங்கள் இன்னும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க வந்து பார்த்தோமானால் அங்கே பிசாசானவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அப்ப பாருங்க, மனுஷர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுவதற்கும் அவரிடத்திலே தங்களை ஒப்பு கொடுப்பதும் அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். மனுஷர்களை எப்படி ஏமாற்றலாம், அவர்களுடைய சிந்தையை எப்படி காவு கொள்ளலாம், அவர்கள் கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனை பெறாதபடிக்கு இருளிலே எப்படி அவர்களை ஆளுகை செய்யலாம் என்கின்ற அந்த வகையை தான் பிசாசானவன் தேட முடியுமே தவிர அவன் எங்களை மேற்கொள்ள முடியாது. நானும் நீங்களும் கிறிஸ்துவினாலே வேறு பிரிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமே தவிர, எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்காவிட்டால் பிசாசானவன் எங்களுடைய சிந்தையை காவு கொள்ளுவான். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய சிந்தையை அங்கே பார்த்தீங்கன்னா ஆதி முதற்கொண்டு மனுஷர்களை கொலைபாதகனாய் மாற்றுகின்றவன் தான் அவன். நாங்கள் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே விழ வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு அலைகின்றவன் தான் பிசாசானவன். இந்த மாலை வேளையிலும் அந்த பிசாசானவனுக்கு நானும் நீங்களும் இடம் கொடாத படிக்கு அந்த சுதந்திரவாளியாய் இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நான் மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும், எப்படி நான் தேவ ராஜ்யத்திற்குள்ளே அந்த சுதந்திரவாளியாய் இருக்கிற என்னை போல மற்றவர்களை நான் இழுத்து வர வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சையும் சிந்தையும் தான் ஒரு மனிதனை சத்தியத்திலே இருந்து விடுதலையாக்கி அங்கே சுதந்திரவாளியாய் மாற்றுமே தவிர, நாங்கள் எங்களுடைய சிந்தையை வேற எங்கேயோ சிந்தையோடு நாங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டு, இங்கே வார்த்தை போகக்குள்ள நாங்கள் ஃபோனை பார்த்து கொண்டு, இங்கே வார்த்தை போகக்குள்ள நாங்கள் வேற என்னவோ சிந்தையோடு நாங்கள் இருந்தோம் என்றால் அது நாங்கள் இன்னும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை இன்று நாளில் பேசப்படுகிறது என்றால், ஆண்டவர் எங்களை குறித்து ஒரு நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். ஆமென். அதன் நிமித்தமே தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் நான் நீங்களும் இப்படிப்பட்டவர்களாய் இராத படிக்கு நானும் நீங்களும் இந்த தேசத்தை சுதந்திரவாளிகளாய் சுதந்திரிக்கத்தக்கதாய் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பதை நான் நீங்களும் மறந்து போகக்கூடாது. யோவான் 1வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது 12வது வசனத்தில் இருந்து, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். ஆமென். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை. ஹalleluya. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். பாருங்க, நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அனுபவத்தை ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை குறித்து அங்கே அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நாங்கள் காண முடியும். அங்கே பார்த்தோமானால் என்னவாம், நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவருடைய இரத்தத்தின் சித்தத்தினாலே இரத்தத்தினாலாவது மாம்சமான சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே நாங்கள் பிறக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கிறோமோ, நாங்கள் அடிமைத்தனத்தின் வீட்டாகிய அந்த சிறையிருப்பில் இருந்து நாங்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து செல்லுகிறவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகின்ற வேளையிலும் கூட 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் யாருக்குள்ளே வாசம் செய்கிறாராம்? சத்தமாய் சொல்லுங்க. நமக்குள்ளே, எனக்குள்ளே, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்து வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்து வாசம் செய்கிறார். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அப்படி கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழுவாரானால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? நாங்கள் உபதேசத்திலே நிலைத்திருப்போம். கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்வாரானால் நான் தினந்தோறும் நான் வார்த்தையிலே நான் நிலைத்திருக்கிறவனாய் நான் இருப்பேன். என்னுடைய குடும்பம் வார்த்தையிலே நான் நடத்துகிறவனாய் இருப்பேன். என்னுடைய பிள்ளைகளை நான் வார்த்தையிலே நிலைத்திருக்க செய்கிற தகப்பனாய் தாயாய் நான் இருப்பேன் என்ற அந்த சிந்தை எனக்கும் உங்களுக்குள்ளேயும் வருகின்ற வேளையிலே தான் சத்தியம் என்னையும் உங்களையும் விடுதலையாக்கி இருக்கிறது. ஆமென். அங்கே சொல்லப்படுகிறது, அப்படி நாங்கள் வாழுகிறது தான் அவருடைய பரிபூரணத்தினாலே நாங்கள் எல்லோரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஹalleluya. நானும் நீங்களும் பரிபூரணப்படுவதற்கு அதுதான் காரணம். அப்ப பாருங்க, உபதேசத்தை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும், உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த உபதேசத்திலே வருகின்ற அந்த உபதேசத்திலே இருக்கின்ற அந்த சத்தியத்தை தான் நாங்கள் அறிய வேண்டும். அந்த சத்தியம் தான் எங்களை விடுதலையாக்குது என்றால் எப்படி அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுவது? எப்படி அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுவது? வார்த்தை பேசப்படுகிறது, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கின்ற அந்த வெளிப்பாடுகளை நாங்கள் எப்படி உணர்ந்து கொள்ளுவது? வார்த்தை பேசப்படுகிறது, ஒவ்வொரு நேரமும் செவ்வாய்க்கிழமை பேசப்படுகிறது. அங்கே இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் உபவாச அந்த கட்டிடத்திற்காக நன்றி ஜெபத்திலே நாங்கள் வார்த்தை பேசப்படுகிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் எங்களோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தையிலே இருக்கின்ற அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுவது எப்படிப்பட்டதானது? எப்படி நான் உணர்ந்து கொள்வது? கேட்டு யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நான் எப்படி உணர்ந்து கொள்வது? ஆண்டவர் பேசுகின்றார் பாருங்க. அங்கே யோவான் 8வது அதிகாரம் அந்த 31வது வசனத்திலே என்ன, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம், அந்த அறிவு, அதை அறிகின்ற அறிவு தான் அதற்குள்ளே இருக்கிற பூரணமான சத்தியத்தை, அந்த ரேமாவை எங்களுக்கு காண்பிக்குமே தவிர அந்த உணர்வு பூர்வமான அந்த அறிவு எங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் அந்த சத்தியத்தை நாங்கள் காண முடியாது. முதலாவது, இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போகின்றோம், சத்தியம் எங்களை விடுதலையாக்குமானால் அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவு நாங்கள் தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அந்த சுதந்திரவாளிகளாய் நாங்கள் இருக்கிறோமானால் அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவு எங்களுக்குள்ளே இருக்கும். ஆமென். ஒரு வார்த்தை பேசப்படுகிறது என்றால் நான் நோட்ஸ் எடுப்பேன்.
இது என்ன, எங்க பேசப்படுகிறது, இந்த வார்த்தை எதற்கு பின்னால இருக்கின்றது, இந்த வார்த்தை எதற்கு முன்பதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது, எந்த சந்தர்ப்பத்திலே பேசப்பட்டிருக்கிறது, இது யாருக்கு பேசப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளின் மூலமா என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை எப்படி பேசுகிறது என்பதை குறித்ததான அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியதுதான் சத்தியத்திலே நாங்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறதுக்கான முதற்படியாக இருக்கிறது. நாளிலும் அந்த அறிவை நாங்கள் மேலும் வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலே தான் ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே, ஒரு நெருக்கம் வருகின்ற வேளையிலே, ஒரு போராட்டம் வருகின்ற வேளையிலே எங்களாலே அதை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் அந்த அறிகின்ற அறிவு எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இல்லாததன் நிமித்தமே தான். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் முதலாவது எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பழக்க வைக்க கொண்டு வேண்டும். சங்கீதம் 25வது அதிகாரத்திலே அங்கே தாவீது அழகாக பேசியிருக்கிறார். அங்கே 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். பாருங்க, தாவீதுக்கு வந்த நெருக்கங்களை எல்லாம் அறிந்திருக்கிறோம், அவனுக்கு வந்த போராட்டங்களை எல்லாம் அறிந்திருக்கிறோம், அவனுக்கு வந்த அங்கே யுத்தங்களை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவன் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரிடத்திலே என்னத்தை கேட்கின்றான்? கர்த்தாவை, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவிங்கப்பா. வார்த்தை பேசப்படுகிறது என்றால் இந்த போராட்டத்தை, இந்த மாலை வேளையிலும் நீங்கள் ஒரு போராட்டத்தின் மத்தியிலே வந்திருக்கலாம். இயேசுவண்டையிலே நான் ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனாலும் நானும் நீங்களும் தாவீதை போல கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் எங்களுக்கு பதில் சொல்லுகிறவராயிருக்கிறார். எப்படி அவர் கேட்கிறார்? உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவிங்க, என்னுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற சித்தத்தை எனக்கு காண்பீங்க, உம்முடைய திட்டம் என்ன என்பதை எனக்கு போதிங்க, நான் நிலைத்து நிற்கிறேன்ப்பா. உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவரே உம்மை விட்டு நான் விலகாத படிக்கு உம்முடைய சத்தியம் எனக்கு அறிவாக அந்த ஞானத்திலே என்னை நடத்துங்கப்பா என்கின்ற அந்த புத்தி தான், அந்த எண்ணம் தான். நான் எப்போ அதற்கு ஒப்பு கொடுக்கிறதோ அப்பொழுது தேவன் எங்களை வழி நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். என்னை போதித்தருளும், நீர் என்னை ரட்சிப்பின் தேவன். ஆமென். நீர் என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். இதுதான் ஒரு சுதந்திரவாளியாய் இருக்கின்ற ஒரு மனுஷனுடைய சிந்தையாய் இருக்கும். ஏன்? அவனுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருந்த நான். எனக்கு அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை அல்ல, இப்போ எனக்கு ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை தந்த அந்த சுதந்திரவாளியோடு தான் நான் இருப்பேனே தவிர அந்த மீண்டும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்குள்ளே நான் போவதில்லை. அவன் அப்படிப்பட்ட விருப்பத்தை உடையவன் அல்ல. இந்த மாலைவழியிலும் நான் நீங்களும் அப்படிப்பட்ட விருப்பத்தினுடையவர்கள் அல்ல. நாங்கள் சுதந்திரவாளிகள், சத்தியத்திலே விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆமென். உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தாவீதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். அங்கே பார்த்தோமானால் நீதிமொழிகள் 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீர் உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமென். பாருங்க, என்னத்தை காண்பிக்கிறது? ஒரு மனுஷன் தேவனண்டையிலே நான் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானம் தாங்க. பாருங்க, அங்கே சாலமோனுடைய சம்பவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, சாலமோன் அங்கே தேவனண்டையிலே எதையும் கேட்கல, அவன் ஒன்று தான் பெற்றுக்கொண்டான். என்னதை? ஒன்று தான் கேட்டான், ஆண்டவரே ஞானத்தை தாங்க. ஒரு மனுஷனடா தேவனண்டையிலே நாங்கள் கிருபையை கேட்டோம்டா கிருபையை தருவேர், அவரிடத்திலே ரட்சிப்பை கேட்டால் ரட்சிப்பை தருவேர், எல்லாவற்றை காட்டிலும் ஞானத்தை கேட்டால் ஞானத்தினாலே சம்பாதிக்கின்ற அனுபவங்கள் எல்லாமே. அந்த ஞானம் நான் நடக்க வேண்டிய பாதைகளை எனக்கு கற்பித்து தரும்.
அந்த அறிவு நான் நிற்க வேண்டிய இடங்களை எனக்கு காண்பித்து தரும். அந்த ஞானமானது நான் சேர வேண்டிய ஜனங்களை எனக்கு காண்பித்து தரும். எவ்விடத்திலே நான் என்ன பேச வேண்டும், எவ்விடத்திலே நான் இருக்க வேண்டும், எப்படி நான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஞானம்தான் என்னை சுதந்திரவாளியாய் இந்த உலகத்திலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளையாகவும் என்னை மாற்றும். அந்த ஞானத்தை நாங்கள் வாஞ்சிக்காவிட்டால் நாங்கள் இன்னும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ முடியும். தேவன் அண்டையிலே நாங்கள் கிருபையை கேட்கலாம், ரட்சிப்பை எல்லாம் கேட்கலாம். எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே நீங்க எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறீங்க, எனக்கு கிருபையை தந்திருக்க, ஆனாலும் உம்முடைய ஞானத்தை தாங்கப்பா. இந்த உலகத்துக்காய் உம்முடைய ராஜ்யத்தை நான் ஜெயம் கொள்ள, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எனக்கு ஞானம் தாங்க. என்னுடைய குடும்பத்தை நான் உம்முடைய சத்தியத்திலே நான் நடத்த எனக்கு ஞானம் தாங்க. என்னுடைய பிசினஸை நான் உம்முடைய சத்தியத்திலே நான் பலப்படுத்த எனக்கு ஞானம் தாங்க. என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க உம்முடைய ஞானத்தை தாங்க என்று கேட்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லுவதில்லை. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ நாங்கள் ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷன் எவ்வளவு பாக்கியவானாக இருப்பான். அவன் எப்படிப்பட்டதாக இருக்கான்? வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறதை போல தேடுவையாக, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுது இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அதுதான் அந்த அறிவு தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலும் நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் விழுந்து போவதற்கு காரணம் எங்களுடைய அறிவின்மையின் நிமித்தமே. பிசாசு இல்லை, நாங்கள் பிளேம் பண்றது என்ன? பிசாசுக்கும் எங்களுக்கு என்னையா சம்பந்தம்? நாங்கள் இயேசுவினாலே நாங்கள் ஜெயம் கொண்ட பிள்ளைகள். அவனால எங்களை மேற்கொள்ள முடியாது. அவனை நாங்கள் மிதித்து முடித்து விட்டது என்றால் சிலுவையினாலே அவர் ஜெயம் தந்து விட்டார் எங்களுக்கு. நாங்கள் விழுந்து போவதும், நாங்கள் நெருக்கத்திலே வாழ்வதும், நாங்கள் ஒரு சூழ்நிலையை எங்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் விட்டு கொடுப்பதும் அது எங்களுடைய அறிவின்மையின் நிமித்தமே, அந்த சத்தியத்தை நாங்கள் உணராதது நிமித்தமே. நாளிலும் பிரச்சனை வருகிறதா? அந்த பிரச்சனைக்கு பின்பதாக இருக்கிறது என்ன காரியம்? ஆண்டவரிடத்துல கேளுங்க. பிசாசை பிளேம் பண்ணாதீங்க. பிசாசுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் ஏமாத்துறான், அவன் பொய்யன். ஒரு நாளுமே அவனோடையும் அவன் வார்த்தையை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணாதீங்க. சிந்திக்க வேண்டியது நானும் நீங்களும். ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில் அந்த பிரச்சனைக்கு பின்பதாக இருக்கின்ற காரியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை மாற்றிக்கொண்டால் இந்த சூழ்நிலை எனக்கு ஜெயமாய் மாறும்? அந்த அனுபவத்தை நாங்கள் எப்பொழுது பழக்கி வைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுது நாங்கள் சுதந்திரவாளிகளாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பழக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஓசியா 4வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் வடிவாக அழகாக சொல்லுகிறார். அறிவை உணராத ஜனங்கள் மத்தியிலே எப்படியாம் சொல்லுகிறார்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்ப பாருங்க என்னவாம் ஆண்டவர் சொல்லுகிறார், அறிவில்லாமையினால் சங்காரமாகிறீர்களே தவிர நான் உங்களை சங்காரமாக்கவில்லை. தேவன் ஒரு நாளும் எங்களை சங்காரமாக்கவில்லை. எங்களுடைய அறிவின்மை நிமித்தமே தான் நாங்கள் சங்காரமாகிறோம். அங்கே மோசேஸ் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே வழிநடத்துகின்ற வேளையிலே அந்த கண்களுக்கு முன்பதாகவே தேவன் அப்பத்து ரட்சியம் அங்கே ஜனங்களுக்கு உண்டு பண்ணினார். அங்கே அற்புத அடையாளங்களை அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் செய்து காட்டினார். ஆனாலும் அவர்கள் அந்த சத்தியத்தை அறியவில்லையே, அவர்கள் அந்த சத்தியத்தை உணரவில்லையே. கானானுக்குள்ளே அவங்கள் செல்ல முடியாமல் அவர்களுடைய இருதயத்தினுடைய கடினம் புடரையை கடினப்படுத்தி, ஐயோ இந்த காரியம் எங்களுக்கு குறைவே, இந்த காரியம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது என்ற அந்த குறைவுகளிலே தான் அவர்களுடைய கண்கள் இருந்ததே தவிர அந்த விடுதலையாக்கப்பட்ட சுதந்திரத்தின் தேசத்திற்கு என்னை அழைத்து செல்லுகிற அந்த வல்லமை உள்ள தேவன் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் அவருடைய சமூகம் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்களே. அந்த அனுபவம் எங்களுக்கு வேண்டும். என்னது? அறிவுள்ள அந்த அனுபவம். ஆமென். நாளிலும் அப்படிப்பட்ட அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறீர்கள். என்னவாம்? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
நாளிலும் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெரிதான ஒரு கடமை, சந்ததியா எங்களுடைய தேவனை, எங்களுடைய சந்ததி ஆராதிக்க வேண்டும் என்று நானும் நீங்களும் விரும்பினால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் இந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டும். நித்தமும் கைக்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அதற்குள்ளே இருக்கிற சத்தியத்திலே நாங்கள் வாழுகின்ற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற காரியம். அதை மீண்டுமாய் நாங்கள் வாசிப்போம். 7வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை இச்சையாக மாற பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன். அவர்களின் வழிகளின்படி அவர்களை விசாரித்து அவர்களின் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலனளிக்கிறேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாலை வேளையிலும் நானும் நீங்களும் அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக, அந்த சத்தியத்தை உணர்கின்ற அந்த அறிவை நானும் நீங்களும் வாஞ்சிக்கின்ற பிள்ளைகளாய் இருந்தோமானால் நானும் நீங்களும் சுதந்திரவாளிகளாய் நாங்கள் இருப்போம். இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறதை போல என்னவாம், அவர்களை விசாரிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருப்பேன். நாங்கள் சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருந்தால் எந்த காரியத்தையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு தேவ பலன் இருக்கிறது. இல்லாவிட்டால் நாங்கள் விழுந்து போவோம். தேவனால் எங்களுக்கு உதவி செய்வதற்கு, அவருடைய சத்தத்தை எங்களுக்கு கேட்பதற்கு நானும் அவரும் கனெக்ஷன்லேயே இல்லை. இந்த மாலை வேளையிலும் நானும் அவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோமா என்ற கேள்வி எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். எனக்குள்ளே அந்த தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறாரா? நான் அவரை பிரதிபலிக்கின்ற ஒரு மகளாக இருக்கிறேனா? எனக்குள்ளே அந்த சத்தியம் இருக்குமானால், நான் அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறேன் என்றால், அந்த உபதேசமானது என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு கிறிஸ்துவினுடைய அந்த சுபாவத்தை, அவரை நான் வெளிப்படுத்துகிறேனா என்ற அந்த சிந்தை எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற வேளையிலே நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நானும் நீங்களும் சத்தியத்தினாலே சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் 2வது காரியம், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தினாலே நாங்கள் வந்து சுதந்திரவாளிகளாய், சத்தியமே என் சுதந்திரம் என்று நானும் நீங்களும் சொல்லுவோமானால், எங்களுடைய வாழ்க்கையிலே 2வது காரியமாக வெளிப்பட வேண்டியது கிறிஸ்து வெளிப்படும் வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்து வெளிப்படும் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரவாளி என்கின்ற ஆசீர்வாதம். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுகிறார். ஆனால் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற முதலாவது அந்த அறிவு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம். எனக்கும் உங்களுக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். அப்ப அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த நிச்சயம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றது என்றால், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவ ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் வரப்போகின்ற காரியங்கள் எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றதாய் போல நானும் நீங்களும் அந்த சத்தியத்தினுடைய உணர்விலே வாழுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்ன தேவை, அந்த தேவைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்துக்கு ஊழியத்திலே நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், எந்த வார்த்தையிலே நான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அனுபவத்தை எனக்கு சொல்லித் தருகிற நல்ல அந்த சத்திய ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை நடத்துவார். ஆமென். அந்த தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து வழி நடத்துவாரானால் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே ஒரு ஜெயம் கொள்ளுகிற காரியங்களாகத்தான் இருக்கும். பாருங்க, என்னவாம், சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் அவர் கேள்விப்பட்டவைகள் யாவையும் வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அருளி செய்வார். ஆமென். நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கு நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, நாங்கள் பலப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியதற்கு காரணம், தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலோடும் பேசுகிற அந்த நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் பேசுகிற தேவன். அதை கேட்கின்ற அந்த அறிவு தான் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது.
ஆமென். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அங்கே ஏசாயா 30வது அதிகாரத்திலே 21வது வசனத்தை நாங்கள் பார்த்தோமானால், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எங்கள் காதுகள் கேட்க இடதுபுறமும் வலதுபுறமும் நான் சாயாதபடிக்கு அவருடைய நீதி என்கின்ற அந்த பாதையிலே நான் நடப்பதற்கு அவர் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்கின்ற அந்த அறிவுதான் இப்படிப்பட்ட வார்த்தையிலே நான் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். நானும் நீங்களும் கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தை, அந்த அறிவு எங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நாங்கள் இடதுபுறமும் சாய்வோம், வலதுபுறமும் சாய்வோம், முன்னாலையும் சாய்வோம், பின்னாலையும் சாய்வோம், இல்லையா? அந்த அனுபவம் எங்களுக்கு வேண்டும். என்னது? கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை தான் ஒரு மனுஷனை தேவர் ராஜ்யத்திற்கு நேராய் நடத்தி செல்லும். இல்லாவிட்டால் நாங்கள் அப்படியே அவ்விடத்திலே நாங்கள் இருப்போம். அது அடிமைத்தனத்தின் வீடாய் இருக்கும். ஆமென். நாளிலும் சிந்திக்க வேண்டும், நான் எந்த இடத்திலே இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எதை வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய குடும்பம் எதை வெளிப்படுத்துகிறது, என்னுடைய பேச்சு வழக்குகள் என்னத்தை வெளிப்படுத்துகிறது. நான் கிறிஸ்துவினுடைய பிள்ளையா இருந்து அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற நிச்சயம் எனக்குள்ளே இருக்குமானால் நான் எதை நான் வெளிப்படுத்துகிறேன் இந்த உலகத்திற்கு? அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே, அந்த சிந்தை எங்களுக்குள்ளே இருக்கும். அந்த அறிவு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடிக்கு நடவுங்கள், வழி இதுவே என்று நடவுங்கள். ஆமென். நாளிலும் ஆண்டவர் எவ்வளவோ வார்த்தைகளை இவ்விடத்திலிருந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த 9 வருடங்களிலும் நாங்கள் கை கொண்டிருந்தால் நாங்கள் இருக்க வேண்டிய நிலைமையே வேற. ஆமென். ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். இம்மட்டுமா எங்களை நடத்தினவர் இனிமேலும் அற்புதமாய் நடத்த அவர் உண்மையுள்ளவர். ஆமென். வார்த்தையை கை கொள்ளுங்க, சத்தியத்திலே நீங்கள் ஜெயம் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்தோமானால், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை உடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அதெப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பாருங்க, முதலாவது நாங்கள் பார்த்தோம், அறிகின்ற அறிவு எங்களுக்கு வேண்டும். சத்தியத்தை அறிகின்ற அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறார் என்ற அந்த சிந்தை, அந்த ஞானம் எங்களுக்குள்ளே இருக்குமானால் நாங்கள் 4வது வசனத்தை போல நாங்கள் வாழ மாட்டோம். எப்படியாம்? மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிற நம்மிடத்தில் நாங்கள் ஆவியின் படி நடக்கிறவர்களாக நாங்கள் இருப்போமே தவிர மாம்சத்தின் படி நாங்கள் நடக்காமல் இருப்போம். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் சுதந்திரவாளிகள். சத்தியத்தினாலே என் சுதந்திரத்தை நான் கை கொள்ளுகின்ற மனுஷனாய் இருக்கிறேன். அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே சிந்திக்கிறார்களே. ஒரு போராட்டம், கசப்புகள், ஒரு பிரச்சனை வந்ததென்றால் நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு முடிவை எடுக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட முடிவை எடுப்பதற்குரிய முதற்படி நாங்கள் வைக்கிறோம்? ஒரு பிரச்சனை வந்ததென்றாலே அந்த பிரச்சனையை மேற்கொள்வது எப்படி எங்களுடைய கரத்திலே இருக்கிற காரியங்களை கொண்டுதான் நாங்கள் சிந்திப்போமே தவிர உடனே நாங்கள் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்க மாட்டோம். எப்படி ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பதில் கொடுக்கணும் என்கின்ற கேள்வியை நாங்கள் சிந்திக்க மாட்டோம். ஆனால் இந்த மாலை வேளையிலும் நான் நீங்களும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்றால் எங்களுடைய சூழ்நிலைகளை ஜெயம் கொள்ள அவர் எங்களுக்கு திராணியை தருகிறவர் என்கின்ற அறிவு எனக்குள்ளே இருக்கிறவர். அவர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் காரியங்களை மாற்றி தருகிற வல்லமை பொருந்திய தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் எப்பொழுது நாங்கள் அறிகின்றோமோ அப்பொழுது நாங்கள் சுதந்திரவாளிகளாய் இருப்போம். அந்த சத்தியம்தான் எங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறது. ஆமென்.
இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவர் இவ்விடத்திலே எங்களை கூடி வர செய்திருக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிச்சயமுள்ள மனுஷனாகத்தான் தாவீது அங்கே காணப்படுகிறான். புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 25வது அதிகாரத்திலே சங்கீதம் 12வது வசனத்திலே தாவீதை குறித்து எப்படி எழுதியிருக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. பாருங்க, எனக்கும் உங்களுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் இருக்குமானால் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். என்னது? கனத்தின் பயமே இருக்குமே தவிர அவர் என்னை மேற்கொண்டு விடுவார், என்னை அழித்து போடுவார் என்கின்ற பயம் அல்ல. அந்த அன்பின் கனத்தின் பயம். அந்த கனத்தின் பயம் எப்படியாம் என்னை கொண்டு செல்லுமாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற வழியை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற அறிவு அவனிடத்திலே இருக்கும். வழியை போதிக்கிற தேவன் என்கின்ற அறிவு அவனிடத்திலே இருக்கும். என் ஆத்துமாவை நன்மையிலே திருப்தியாக்குகிறவர், என் சந்ததியை பூமியிலே சுதந்திரவாளிகளாய் மாற்றுகின்ற அந்த அறிவை உடையவனாய் இருப்பான். கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பாரானா? அவருடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரிந்து கொள். அப்ப பாருங்க, கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்றால் ஏன் அவருக்கு பயந்தவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்? எல்லாருக்குமே கொடுக்க இல்லை. ஆண்டவர் எல்லாருக்குமே அந்த ரகசியத்தை கொடுக்க இல்லை. அவருக்கு பயந்தவர்கள் மத்தியிலே தான் ஆண்டவர் அந்த ரகசியத்தை பேசுகிறார். ஏன்? அவர் எங்களை முன்குறித்திருக்கிறார். நானும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நிமித்தமே தான் அவருடைய ரகசியம் இந்த தேசத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, இந்த சபைக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தின் ரகசியத்தை என்னோடு பேசுவதென்கின்ற அந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கின்றார் என்கின்ற அறிவையும் அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் நான் முதலாவது கை கொள்ளுகின்ற வேளையிலே நிச்சயமாய் எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அந்த சுதந்திரத்தின் ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிற நாங்கள், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், ஆமென், சத்தியத்தை அறிகின்ற அறிவு எனக்குள்ளே இருக்கிறது என்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ளே இருக்கின்ற வேளையிலே நாங்கள் கை கொள்ளுகின்ற மூன்றாவது காரியம், நாங்கள் சத்தியமே என் மேன்மை என்கின்ற, அதுதான் என்னுடைய முதன்மை என்கின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக நான் நீங்களும் வாழுவோம். பாருங்க, ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், இவைகள் யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் நானும் நீங்களும் ராஜ்யத்தை நீதியையும் தேடுகின்றா எப்படிப்பட்ட எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? அது எப்படி நான் ராஜ்யத்தை நீதியையும் தேடுகின்றது? இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோமா? அந்த ஞானம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறதா? ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எப்படி தேடுறது? நான் அதை முதன்மைப்படுத்த வேண்டும். சத்தியமே என் முதன்மை என்றால் அதை எப்படி நான் முதன்மைப்படுத்துவது? முதலாவது அதற்கு நான் அறிகின்ற அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவை உணர்ந்தவனாய் நான் இருக்க வேண்டும். இரண்டாவது, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்ற அந்த நிச்சயமும் அந்த உறுதியும் எனக்குள்ளே இருந்தால்தான் நான் சத்தியமே என் முதன்மை என்று சொல்லக்கூடிய மனுஷனாக, ஒரு சுதந்திரவாளியாக நான் இருப்பேன். ஆமென். பாருங்க, மத்தேயு 13வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து வாசித்தோமானால், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப பாருங்க, தேவ ராஜ்யத்தினுடைய அவருடைய சத்தியத்தை முதன்மைப்படுத்துகிற மனுஷனிடத்திலே தான் அவருடைய ரகசியங்கள் பேசப்படுகிறது. அவருடைய ரகசியத்தை பெற்ற மனுஷன் தான், அவருடைய ரகசியத்தோடு வாழுகின்ற மனுஷன் தான் பரிபூரணம் அடைந்த சுதந்திரவாளியாய் அங்கே காணப்படுகிறான்.
அங்கே தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற நாங்கள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சந்ததியாய் இருக்கிற நானும் நீங்களும் சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சத்தியம் என்னுடைய கேடகமாய் இருக்கிறதா, அவருடைய சத்தியத்தை நான் முழுமனதோடு நான் கை கொள்ளுவதற்கும் அவருடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த அறிவை நான் நித்தமும் நாடுகின்ற ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறேனா என்ற அந்த கேள்வி எங்களுக்குள்ளே இருக்குமானால் இன்றைய நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நான் பேசுவதற்கு உங்களுடைய சத்தியம், தேவனுடைய சத்தியத்தை முதன்மைப்படுத்துங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே அதை முதன்மையாக வையுங்கள். ஆண்டவர் எனக்கு பேசப்படுகின்ற வார்த்தையிலே ரேமா என்னுடைய இருதயத்திலே இந்த பிரச்சனைக்கு பேசப்படுகின்ற அந்த ரேமாவை நான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே வேண்டும். இந்த காரியத்தை ஆண்டவர் பேசுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே 4 விதமான மனுஷர்களை குறித்து, இருதயங்களை குறித்து, அங்கே விதைகளை குறித்து அங்கே ஆண்டவர் பேசுகிறார். அந்த விதைகளிலே நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகின்ற விதைதான் கனி தருகின்ற மரமாய் மாற்றப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலும் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார் என்கின்ற அந்த நல்ல விதையாகி அந்த கிறிஸ்து என்னை நிலமாக மாற்றியிருக்கிறார். அந்த விதை என்னுடைய நிலத்திலே அது இன்னும் கனி தருகின்ற மரமாக மாற்றப்பட வேண்டுமே, அந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து இன்னும் வளர வேண்டுமே என்கின்ற அந்த அனுபவம் தான் எங்களை அவருடைய சத்தியத்திலே முதன்மையான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு சுதந்திரவாளிகளாய் எங்களை காண செய்யும். இந்த மாலை வேளையிலுமே அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். சங்கீதம் 119வது அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற காரியத்தை நாங்கள் பார்ப்போம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் நான் விசாலத்திலே நடக்கிறேன். நான் நெருக்கத்தின் பாதையிலே இருந்த என்னை விசாலத்திலே கொண்டு சேர்த்தார் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோமே, அது எப்படிப்பட்டதாய் நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்? உணர்ந்து நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஏன் என்னையும் உங்களையும் சுதந்திரவாளிகளாய் மாற்றியிருக்கிறாரே, அங்கே சத்திய வசனத்திலே உபதேசத்திலே நான் நிலைத்திருக்கிறேன். அவருடைய அறிகின்ற அறிவின் சத்தியத்தை நான் நித்தமும் தேடுகிறேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம், அந்த நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிறது. அவருடைய வேதத்தை காத்துக் கொள்ளுகின்ற வேளையிலே, அவருடைய கட்டளைகளை ஆராய்கின்ற வேளையிலும் கூட என்னை விசாலத்திலே கொண்டு சேர்க்கின்ற தேவன். ஆமென். அப்படிப்பட்டவர்கள் நானும் நீங்களும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, அவருடைய சத்தியமே என் சுதந்திரம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனிடத்தில் முதலாவது அவருடைய அந்த அறிகின்ற அறிவை நாங்கள் நித்தமும் கேட்க வேண்டும். அவரிடத்தில் அறிகின்ற அறிவிலே நாங்கள் நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, அவரிடத்திலே கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகின்ற அந்த அனுபவத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். மூன்றாவது, சத்தியமே என் முதன்மை என்கின்ற அந்த வாழ்க்கை நாங்கள் வாழுகின்றோம் என்றால் சத்தியமே என் சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சுதந்திர இந்த உலகத்தில் இருளில் இருக்கின்ற ஜனங்களை ஒளியிடத்திற்கு கொண்டு வருகின்ற சுதந்திரவாளிகளாய் நாங்கள் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைய நாளிலும் சற்று சிந்தித்து பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறிகின்ற அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவை நாங்கள் நித்தமும் நாடுகின்றோமா? வார்த்தை பேசப்படுகிறது என்ற இந்த வார்த்தைக்கு பின்னாலே இருக்கின்ற அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. இந்த மைக் இருக்கிறது, இந்த பார்க்குக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும் இந்த மைக். ஆனால் இந்த மைக்கை கொண்டு யூஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாருக்குமே தெரியாது, எப்படிப்பட்ட காரியங்களை யூஸ் பண்ணலாம் என்று. அதே போல தான் சத்தியம் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வார்த்தை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கின்ற அந்த சத்தியம், அதை அனுபவிக்கின்ற வேளையிலே தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதை அனுபவித்தால் மாத்திரம்தான், அதை உணர்ந்து கொண்டால் மாத்திரம்தான் நாங்கள் அதை அனுபவிக்க முடியும். அதன் நிமித்தமே தான் நாங்கள் சொல்ல முடியும், நான் சுதந்திரவாளி என்று, சத்தியத்தினாலே நான் சுதந்திரவாளி என்று. அந்த அனுபவத்திற்கு நானும் நீங்களும் வர வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் விடத்திலே நிற்கின்றார். ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் கண்களை மூடி எங்களுடைய சிந்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நான் அந்த அறிகின்ற அறிவை, சத்தியத்தை அறிகின்ற அறிவை நான் பெற்றிருக்கிறேனா? நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேனா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நான் சத்தியத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறேனா?
கர்த்தாவே உம்முடைய பாதண்டையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் நான் உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே அறிகின்ற அறிவை ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா. ஞானத்தை தாங்க, ஞானத்தை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து வெளிப்பட வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. உடைய சத்தியமே என்னுடைய கேடகம், உடைய சத்தியமே என்னுடைய முதன்மை என்கின்ற வாழ்கின்ற வாழ்க்கை கூட எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத படிக்க ஆவியானவர் நீங்க எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகள், நிற்க வேண்டிய இடங்கள், நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை எங்களுக்கு காண்பீங்க தகப்பனே. எங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவரை அறிந்து அதற்கேற்றா போல ஆண்டவரே உடைய சத்தியத்திற்குரிய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அதற்கேற்றா போல முடிவெடுக்கின்ற அந்த தன்மை எங்களுக்குள்ளே இருந்து கொண்டு வாங்க ஆண்டவரே. உடைய பாதண்டையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீங்க கிரியை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்கள் திருவிழுந்து காரியங்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம்.